தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் வெற்றிவேல் அவர்கள் எடுக்க இருக்கின்றார்கள். விருதாச்சலம் கோட்டத்தினுடைய அஞ்சல் மூன்றினுடைய கோட்ட தலைவர். அது மட்டுமல்லாமல் WTCTC-யிலே நீண்ட காலமாக பயிற்சியாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர் இன்று எடுக்கக்கூடிய பகுதி என்பது பிஓகை வால்யூம் 6 பார்ட் 3. மிக முக்கியமானவர்கள், குறிப்பாக பிரான்ச் ஆபீஸினுடைய பணிகள், பிரான்ச் ஆபீஸிலிருந்து ஏஓவிற்கு உள்ள அந்த முக்கியமான பரிமாற்றங்கள் போன்றவர்களை பற்றி எல்லாம், நம்முடைய பொறுப்புகளை பற்றி எல்லாம் இருக்கக்கூடியவைகள். நிச்சயமாக இதிலிருந்து ஒரு 4-5 கேள்வியாவது கேள்வித்தாளிலே இடம்பெறும். ஆகவே அனைவரும் உன்னிப்பாக பாடத்தை கவனிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி, நீங்க பிகின் பண்ணிடுங்க. வெற்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம வால்யூம் 6 பார்ட் 3 பத்தி பார்க்க போறோம். நான் வந்து என்னோட மெத்தடை நான் சொல்லிடுறேன். நான் வந்து கிளாஸ் எடுத்தேன்னா எத்தனை ரூல் எடுக்கிறனோ மொத்தம் வந்து வால்யூம் 6 பார்ட் 3ல 120 ரூல். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் போஸ்ட்மேனு மெயில் கார்டுக்கு இந்த எக்ஸாமுக்கு வந்து சிலபஸ் படி வந்து 10 கொஸ்டின் வரும். அடுத்தது பிஏ எக்ஸாமுக்கு 5 கொஸ்டின்ஸ்னு போட்டிருக்காங்க. ஒரு தாட்டி அந்த 5ன்றது 6 ஆகும், இல்லை அதிகமாக கூட ஆகும். ரொம்ப முக்கியமானது, நீங்க வந்து ப்ரொமோஷன் ஆகி வந்துட்டா கூட இந்த ரூல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, நேராக கிளாஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரூல் வந்து சூப்பர்விஷன் ஆஃப் சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் பை போஸ்ட் மாஸ்டர். நான் வந்து ரூலை வந்து கதை மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ரூல் அப்படியே படிச்சா வந்து வேகா தெரியும், கதை மாதிரி சொல்லுவேன். அதுக்கப்புறமேட்டு எம்சிக்யூ வந்து விடிகாலையில போட்டுடுறேன். நீங்க அதை படிச்சீங்கன்னா நான் சொல்றதுக்கும் அதை படிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து தெளிவா வந்து புரியும். ஒரு சூப்பர்விஷன் ஆஃப் சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் பை போஸ்ட் மாஸ்டர். போஸ்ட் மாஸ்டர் எங்க இருப்பாங்க? ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருப்பாங்க. அவரு யாரை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க? அவங்களோட ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃபை சூப்பர்வைஸ் பண்றது இல்லாம எஸ்பிஎம் இருக்கார் பாத்தீங்களா, அவரு ஒரு நாளும் வந்து அவரோட ஆபீஸோட கணக்கை முடிப்பார். அந்த கணக்கை முடிச்சு எங்க அனுப்புவாங்க? ஹெச்ஓக்கு தான் அனுப்புவாங்க. அதே மாதிரி பிஓல நீங்க பிபிஎம் இருக்கிறீங்க, ஏபிபிஎம் இருக்கிறாங்க. உங்க பிஓவெல்லாம் வந்து நீங்க வந்து கணக்கை முடிச்சு எங்க அனுப்புவீங்க? எஸ்ஓக்கு அனுப்புவீங்க. எஸ்ஓல என்ன பண்ணுவாரு? போஸ்ட் மாஸ்டர் வந்து எஸ்பிஎம் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவார். நீங்க வந்து டெய்லி அக்கௌண்ட் எழுதுவீங்க. அந்த டெய்லி அக்கௌண்ட்டு மேனுவலா எழுதுறீங்க. நேற்றைய க்ளோசிங் பேலன்ஸ் இன்னைக்கு ஓப்பனிங் பேலன்ஸா போட்டு வரவு செலவு ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா கையில இருக்கிற கேஷ் கிடைக்கும். இதை வந்து மேனுவலா எழுதிருவீங்க. பிரிண்ட் எல்லாம் வந்து பழசுல ஆர்ஐசிடி டிவைஸ்ல வந்து எடுப்பீங்க, இப்ப எடுக்கிறது இல்லை. ஏன்? எல்லா டிரான்சாக்ஷனும் வந்து நீங்க தர்பன் ஆப்ல போட ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து எங்க உட்காந்துரும்? சாப் சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ராடக்ட்ஸ் இன் டேட்டா ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க. சாப்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஃபிகர்ஸும் உட்காந்துரும். அந்த ஃபிகர்ஸும் நீங்க எழுதுனதும் வந்து கரெக்டா இருக்குதா அப்படின்றத எஸ்பிஎம் வந்து செக் பண்ணி எஸ்ஓவோட கணக்கு, அதுக்கப்புறமேட்டு வந்து பிஓவோட கணக்கு எல்லாத்தையும் சேர்த்து எஸ்ஓட டெய்லி அக்கௌண்ட் டிடிஆர்னு சொல்லுவாங்க. டிடிஆருக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். எதையும் வந்து நோட் பண்ண வேணாம், நான் எல்லாமே வந்து எம்சிக்யூவா போடுறேன். நீங்க அதை ஒரு கொஸ்டினும் படிச்சீங்கன்னா தெரியும். நான் சொல்றத மட்டும் கவனமா கேட்டுக்கோங்க. இந்த டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டை வந்து எஸ்பிஎம் வந்து ஹெச்ஓக்கு அனுப்புவார். ஓகேங்களா? ஹெச்ஓக்கு அமிச்சோடனே ஹெச்ஓல இருக்கிற சப் அக்கௌண்ட் கிளர்க்கு இன்னைக்கு வந்து எஸ்ஓல இருந்து டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் வந்துருச்சு, வரவுல இதெல்லாம் இருக்கு, செலவுல இதெல்லாம் இருக்கு, இதுக்கான வவுச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி எடுப்பாங்க. சப்போஸ் அதுல வந்து ஏதாவது வந்து தப்பு நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த விஷயத்தை வந்து சூப்பர்வைஸ் பண்றது யாருன்னா வந்து எல்லாமே போஸ்ட் மாஸ்டர் தான். எதா இருந்தாலும் போஸ்ட் மாஸ்டர் தான். அவருக்கு கீழே இருக்கிற பிஏவுக்கு அந்தந்த ஒர்க்கை வந்து ரோலை வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அந்த இஷ்யூ உடனே வந்து யாருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா சூப்பர்டென்ட். ஒரு டிவிஷனோட ஹெட் யாரு? சூப்பர்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆபீசர்ஸ். இப்ப இதுல இருந்து நான் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். எஸ்பிஎம்மோட எஸ்ஓவோட கணக்கு எல்லாத்தையும் வந்து யார் வந்து செக் பண்றாங்கன்னா வந்து ஹெச்ஓல வந்து போஸ்ட் மாஸ்டர்.
சூப்பர்வைஸ் பண்றது. சப்போஸ் அதுல ஏதாவது வந்து தப்பு நடக்குதுன்ற பட்சத்தில் அதை வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னா டிவிஷனல் சூப்பர்டென்ட் ஆர் ஐபி. அடுத்தது பாத்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. உங்க எஸ்ஓல இல்ல பிஓல ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா அதை வந்து அது சப்போஸ் கணக்குல வரல, நீங்க ஒரு வவுச்சர் போடுறீங்க, அது வந்து கணக்குல வரல, ஏதாவது மிஸ் அவுட் ஆயிருக்குன்னா அதுக்கு வந்து டிக்கெட் ரைஸ் பண்றது கூட வந்து டிசிஎஸ்க்கு யார் வந்து ரைஸ் பண்ணுவாங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் தான் ரைஸ் பண்ணணும்னு ரூல்ல இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா அப்படி நடக்கிறது கிடையாது. அந்தந்த சிஸ்டம் மேனேஜர் கிட்ட சொல்லுவீங்க, அந்த சிஸ்டம் மேனேஜர் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எஸ்பிஎம் வந்து ஹானஸ்டா இல்ல அப்படின்ற பட்சத்தில் அந்த ஹானஸ்டியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து வால்யூம் 6 பார்ட் 3 வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு அன்பெய்டு லெட்டர் போகுது, இப்பெல்லாம் அதெல்லாம் நடக்கிறது இல்ல. அன்பெய்டு லெட்டர் போகுது, அந்த அன்பெய்டு லெட்டருக்கு வந்து போஸ்டேஜ் வந்து கணக்குல கொண்டு வரல, போஸ்டேஜ் டியூவே. இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு போஸ்ட் மாஸ்டர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னா சூப்பரண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர் எஸ்டிஐ. வால்யூம்ல என்ன கொடுத்துருப்பாங்க, எஸ்பி ஆர் ஐபின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா மேக்சிமம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பரண்ட்டுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு பிஏ போஸ்ட் மாஸ்டருக்கான அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யாருன்னா வந்து எஸ்பி தான். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறக்குள்ள எப்படி கேட்பாங்கன்னா எஸ்பி பார் எஸ்டிஐ தான் கொடுப்பாங்க. இதுல இருந்தே வந்து ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஒரு எஸ்பிஎம் வந்து எப்படி ஒர்க் பண்றாங்க அவங்களோட ரெக்கார்டை வச்சே வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஹெச்ஓல அந்த ரெக்கார்டு வருது, அக்கௌண்ட் பேக் வந்து டெய்லி அக்கௌண்ட் பேக் வந்து கண்டிப்பா அனுப்பணும். ஒரு எஸ்ஓல இருந்து அக்கௌண்ட் பேக் வந்து ஹெச்ஓக்கு வந்து இட்ஸ் ஏ டியூ பேக். அந்த அக்கௌண்ட் பேக் இல்லாம ஒரு பேக் வந்து வரவே கூடாது. இன்னைக்கு வந்து எனக்கு கணக்கு வந்து சிங்க் ஆகல, முடிக்கல, எஸ்பிஎம் வந்து நீங்க பிஓ ஆயிட்டீங்க, இன்னைக்கு வந்து எனக்கு வந்து சாப் வேலை செய்யல, அதனால வந்து என்னால வந்து பேக் அனுப்ப முடியல அப்படின்லாம் காரணம் சொல்லக்கூடாது. மேனுவலாவது வந்து என்ன இருக்குதோ சிஸ்டத்துல அதை பிரிண்ட் அவுட் எடுத்து இதுதான் என்னோட கணக்கு அப்படின்றத எழுதி அனுப்பிடணும். அதுக்கு எரர் போட்டு வச்சுக்க வேண்டியதுதான். எரர் போட்டு அந்த அக்கௌண்ட் பேக் கூடயே வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸால என்னால வந்து டெய்லி அக்கௌண்ட் வந்து டிடிஆர் வந்து எடுக்க முடியல அப்படின்னு எரரை போட்டு டெய்லி அக்கௌண்ட் கூட வச்சு மேனுவலா எழுதின டெய்லி அக்கௌண்ட் கூட வச்சு அனுப்பிச்சிட வேண்டியதுதான். புரியுதுங்களா? இதுல வந்து நான் சொன்ன கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 3 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். போஸ்ட் மாஸ்டர் எஸ்ஓல இல்ல பிஓல நடக்கிற தவறுகளை யாருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னா சூப்பர்டென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி பிஓல இருந்து நீங்களும் வந்து டெய்லி அக்கௌண்ட்டை வந்து கரெக்டா வந்து அனுப்பிடணும். டெய்லி அக்கௌண்ட்ல என்னென்ன தப்பு பண்றாங்க பிபிஎம்னா, நீங்க எஸ்பிஎம்மா இருக்கிறீங்க, எஸ்பிஎம்மா கண்டிப்பா ஆயிடுவீங்க. பிஓ ஆயிட்டீங்கன்னா என்னென்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, பின்னாடி வந்து கையெழுத்து போடுறது இல்ல, பிஓட டேட் ஸ்டாம்ப் படிக்கிறது இல்ல. இந்த மாதிரி ரெகுலரா வருதுன்னா என்ன பண்ணணும்னா அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். நீங்க வந்து பின்னாடி வந்து பிஓ டேட் ஸ்டாம்ப் படிங்க. அதே மாதிரி பின்னாடி வந்து மேல வந்து லைபிலிட்டிஸ் எழுதுவீங்க, என்னென்ன பிஓக்கு தேவைன்றதை எழுதுவீங்க. ஒரு எஸ்பிஎம் வந்து அக்கௌண்ட் பேக் வந்த உடனே முதல்ல டெய்லி அக்கௌண்ட்டை எடுத்து இவங்க வரவுல இதெல்லாம் எஸ்பி டெபாசிட், ஆர்டி டெபாசிட், எஸ்எஸ்ஐ டெபாசிட்னு கொண்டு வந்திருக்காங்க, அது எல்லாத்தையும் வந்து வவுச்சர் படி டிக் அடிச்சு கரெக்டா வந்து டேலி ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு பின்னாடி டெய்லி அக்கௌண்ட்டை பார்க்கணும். உங்க பிஓ டெய்லி அக்கௌண்ட்டை பின்னாடி திருப்பி பார்த்தாருன்னா நீங்க என்ன எழுதிருக்கிறீங்க, என்ன டெபாசிட் வச்சிருக்கிறீங்க, ஆர்டிகல்ஸ் என்னென்ன லயபிலிட்டிஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு அவரு ஒரு கையெழுத்து போடுவார். எஸ்பிஎம் இருக்கும், எஸ்பிஎம் பார் சப் அக்கௌண்ட் கிளர்க்குன்னு வந்து டெய்லி அக்கௌண்ட்ல இருக்கும். அதுல வந்து கையெழுத்து போட்டு எஸ்ஓட டேட் ஸ்டாம்ப் படிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க பிஓல இருந்து வந்த கணக்கு, எஸ்ஓல இருக்கிற கணக்கு எல்லாத்தையும் வந்து கட்டி அக்கௌண்ட் பேக்கா யாருக்கு அனுப்புவாங்கன்னா வந்து போஸ்ட் மாஸ்டருக்கு அனுப்புவாங்க. அந்த போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவார்னா வந்து சப் அக்கௌண்ட் கிளர்க் மூலமா எல்லாத்தையும் செக் பண்ணுவார். சப் அக்கௌண்ட் கிளர்க்கு ஏதாவது தவறு தென்படுதுன்னா அவர் எரர் என்ட்ரி போட்டு வைப்பாங்க. போஸ்ட் மாஸ்டர் எப்படி சூப்பர்வைஸ் பண்றாரு அப்படின்றது நீங்க ஆளை பார்க்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு பிஓல இல்ல ஒரு எஸ்ஓல கேஷ் வந்து லயபிலிட்டி இல்லாமலே வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த சப் ஆபீஸ்ல ஏதோ ஒரு இஷ்யூ வந்து இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இன்னைக்கு
50,000 இல்ல 1,00,000 வந்து மினிமம் கேஷோட அதிகமா வச்சிருக்காங்களா, அடுத்த நாள் அக்கௌண்ட் பேக் வரக்குள்ள அந்த 1,00,000 ரூபாய் காலி ஆயிரும். ஆனா அப்படி இல்ல, அதே 1,00,000 ரூபாயை வந்து காமிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அந்த ஆபீஸ்ல ஏதோ ஒரு மிஸ் அப்ராப்ரியேஷன் நடக்குது. நம்ம ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்குங்க. இப்ப வந்து இருக்கிற ஒர்க் லோட்ல நம்மளால வந்து ஒன்னொன்னுத்தையும் வாட்ச் பண்ண முடியல. ஆனா வாட்ச் பண்ணா ஒர்க் லோடு ஒண்ணு, ஷார்டேஜ் ஆஃப் ஸ்டாஃப் ஒண்ணு. வாட்ச் பண்ணா கரெக்டா ஒரே நாள்ல வந்து கண்டுபிடிச்சிடலாம் என்ன வந்து மிஸ் அப்ராப்ரியேஷன் நடக்குது, என்ன ஃப்ராட் நடக்குது அப்படின்ட்டு. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, முக்கியமா போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து சூப்பர்வைசர் டைரக்ட் சூப்பர்வைஸ் பண்ற டியூட்டி வந்து சப் அக்கௌண்ட்டும் ட்ரெஷரியும். சப் அக்கௌண்ட்ல நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களா போடுவாங்க. இப்ப வந்து அப்படியே உல்டா ஆயிடுச்சு. இருக்கிறதுல வேலை கம்மியானது சப் அக்கௌண்ட். வந்தமா அதாவது வந்து பிரிச்சு எஸ்பினா எஸ்பியில போட்டோமா, ஆர்டினா ஆர்டியில போட்டோமா, அதாவது அந்தந்த பிரான்ச்ல எஸ்பிசிஓ பிரான்ச்ல கொடுத்தோமா, இல்ல சிபிசில நியூ ப்ரொபோசல் வருது, இல்ல ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் வருது, இதெல்லாம் அந்தந்த பிரான்ச்ல கொடுத்தோமா, முடிஞ்சிருச்சுன்னு போயிடுறாங்க. பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வால்யூம் படி நீங்க பிஓல பேலன்ஸ் இருக்குல்ல, உங்களோட க்ளோசிங் பேலன்ஸ், ஒரு பிஓட பேலன்ஸையும் வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து நீங்க எழுதியிருக்கிற பேலன்ஸும் சாப்ல இருக்கிற பேலன்ஸும் வந்து கரெக்டா செக் பண்ணணும். ஏதாவது இஷ்யூ ஆகுதுன்னா ஆக்ஷன் எடுக்கிறக்குள்ள ஏன் நீங்க பிஓ பேலன்ஸை வந்து செக் பண்ணல அப்படின்னு போஸ்ட் மாஸ்டர் கேட்பாங்க. சப்போஸ் ஏதாவது வந்து டிஃபரன்ஸ் வருது, இப்ப கூட நாங்க ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி 53 பிஓட பேலன்ஸ் வந்து தப்பா இருந்துச்சு. நான் சப் அக்கௌண்ட் கிளர்க் கிட்ட சொன்னேன், தப்பா இருக்குது, நம்ம எரரை போட்டு டிவிஷன் ஆஃபீஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிடணும், ரிப்போர்ட் பண்றத பண்ணிட்டா அதுக்கப்புறமேட்டு அவங்க எஸ்டிஐக்கு அனுப்பட்டும் அப்படின்னு சொன்னவொடனே அவர் எப்பயும் போல என்ன பண்ணாரு, காலம் கட்டி கொடுத்துட்டார். தபால் மட்டும் இந்த வால்யூம் படி இது வந்து தப்பா இருக்கு அப்படின்ட்டு நாங்க அமிச்சாச்சு. இது யாருக்காக பண்றது? போஸ்ட் மாஸ்டருக்காக தான் பண்றது. அடுத்தது எக்ஸாமினேஷன் ஆஃப் பிஓ டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் இன் சப் ஆபீசஸ். இதை தான் நான் முதல் ரூல் சொல்றதுக்குள்ளேயே சொன்னேன். பிஓல டிரான்சாக்ஷன் நடக்குது, அது எல்லாமே வந்து எதுல வந்து நீங்க எழுதுறீங்க, உங்களோட பிஓ ஜர்னல், எஸ்பி ஜர்னல், எஸ்எஸ்ஏ ஜர்னல், இதுல எல்லாம் எழுதுறது ஓகே. டெய்லி அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஏசிஜி 22A, அந்த டெய்லி அக்கௌண்ட் எழுதுறக்குள்ள எல்லாத்தையும் எழுதுறீங்கல்ல, எழுதி எங்க அனுப்புறீங்க, எஸ்ஓக்கு அனுப்புறீங்க. நான் வந்து டர்பன்ல பண்றது எஸ்ஓல எப்படி தெரியும் அப்படின்னு வந்து நீங்க வந்து கேட்டீங்கன்னா, நீங்க தர்பன்ல பண்றது எல்லாம் போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா இப்ப ஒரு எஸ்பி டெபாசிட் வாங்குறீங்க, அந்த எஸ்பி டெபாசிட் போய் அந்த கன்சர்ன் கஸ்டமரோட லெஜர்ல உட்காந்துருது. இந்த லெஜர்ல உட்கார்ந்த எல்லா டிரான்சாக்ஷனையும் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு இஓடி வந்து ஃபினாக்கல்ல கொடுத்த பிறகு இந்த ஒரே நிமிஷம் இந்த ஃபைலை எல்லாத்தையும் எடுத்து சிஎஸ்ஐக்கு அனுப்புவாங்க. அவங்க அந்தந்த பிஓவுக்கு ஒரு பிஓவுக்கும் ஃபெசிலிட்டி ஐடி இருக்கு, ப்ராஃபிட் சென்டர் இருக்கு. அந்தந்த ஃபெசிலிட்டி ஐடி ப்ராஃபிட் சென்டர்ல அந்தந்த ஃபிகரை வந்து ஏத்தி விட்டுருவாங்க. கரெக்டா தெரிஞ்சிடும், நான் 10,000 ரூபாய் வாங்கினேன் ஆனா 9,000 ரூபாய் தான் பிஓ டெய்லி அக்கௌண்ட்ல கணக்குல கொண்டு வந்திருக்கேன்னா, அவரு கன்சல்டேஷன் எடுக்கிறக்குள்ளேயே என்ன 9,000 ரூபாய் தான் இந்த எக்ஸ்ன்ற பிஓல கொண்டு வந்திருக்காங்க, வவுச்சரும் ஒண்ணு மிஸ்ஸிங்க அப்படின்னு எஸ்பிஎம்க்கு தெரிஞ்சிடும். ஆனா இப்ப நடக்கிறது என்னன்னா, சில பேர், எல்லாரையும் சொல்லல, ஒரு 105 பேர் எதா இருந்தாலும் வந்து ஆட்டோமேட்டிக்கா உட்காந்துற போகுதுன்னு அப்படியே கட்டி அனுப்பிச்சிடுறாங்க. 2 மாசம் 1 மாசம் கழிச்சு எஸ்பிசிஓல அதை கண்டுபிடிச்சு அவங்க ஒரு ஓஎம் ரைஸ் பண்றாங்க. நம்மளும் வந்து கரெக்டா வந்து ஒர்க் பண்ணிட்டா அவங்களும் கரெக்டா ஒர்க் பண்ணா எந்த பிரச்சனையும் இல்லை. பிஓ டெய்லி அக்கௌண்ட்டை இப்ப இதுல இருந்து இந்த 2வது ரூல்ல இருந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பிஓ டெய்லி அக்கௌண்ட் வருது, அதை வந்து எஸ்பிஎம் வந்து எதை பார்த்து செக் பண்ணுவார்னா, சாப்ல இருக்கிற டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், டிடிஆர்னு சொல்லுவாங்க, அதை வச்சு செக் பண்ணுவாங்க. பழசுல வந்து பிஓ சம்மரி, எஸ்ஓ சம்மரின்ட்டு வந்து எஸ்ஓல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க பிஓ அக்கௌண்ட் போடுறீங்கல்ல, எல்லாம் ஒரு மாசம் ஃபுல்லா வந்து எழுதி எஸ்பி ஆர்டி இதெல்லாம் போட்டு ஹாரிசான்டலாவும் வெர்டிகலாவும் வந்து கணக்கை போட்டு டேலி பண்றீங்கல்ல, அதே மாதிரி ஒரு எஸ்ஓன்னு இருந்தா அந்த எஸ்ஓக்கு கீழே ஒரு 7 பிஓ இருக்கு, இல்ல 10 பிஓ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பிஓவோட கணக்கும் வந்து டெய்லி வந்து எஸ்ஓக்கு வரும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேனுவலா எக்ஸ்ன்ற பிஓ ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டு எஸ்பி டெபாசிட், ஆர்டி டெபாசிட், ஆர்எல் இது எல்லாத்தையும் எழுதிருவாங்க. எழுதிட்ட உடனே ஹாரிசான்டலா ஒரு டோட்டல் வரும். அடுத்தது ஒய்ன்ற பிஓ, அடுத்தது இசட்ன்ற பிஓ,
இந்த மாதிரி வந்து ஒரு ஹெட்டையும் எழுதிட்டு வெர்டிகலாவும் ஹாரிசான்டலாவும் போட்டா கரெக்டா வந்து பேலன்ஸ் வரணும். இது மேனுவல்ல. ஆனா இப்ப சிஎஸ்ஐ ஆயிட்ட பிறகு எல்லாமே சிஸ்டம் பேஸ்டு வந்துட்ட பிறகு பிஓ சம்மரியும் எஸ்ஓ சம்மரியும் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, மெயின்டெனன்ஸ் ஆஃப் பிஓ சம்மரி அண்ட் எஸ்ஓ சம்மரி இஸ் டிஸ்கண்டினியூடானா எஸ், டிஸ்கண்டினியூடு, ட்ரூ. அடுத்தது இதே ரூல்ல இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க, பட் வந்து அது தேவைப்படாது, இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் சிஎஸ்ஐ ஆஃபீஸ், அது என்னங்க நான் சிஎஸ்ஐ ஆஃபீஸ்? இப்ப இந்தியாவில் ஒரு ஆஃபீஸ் விடாம எல்லா ஆஃபீஸுமே வந்து சிஎஸ்ஐ கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டட், ஃபினாக்கிள், மெக்காமிஷ், அதாவது நீங்க வந்து பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ தர்பன்ல வாங்குறீங்கல்ல, அந்த ஆப்ல இருந்து வாங்குறது, ஃபினாக்கிள்ல வாங்குறது, அதுக்கப்புறம் ஆர்எல் புக் பண்றது, அப்புறம் டெலிவரி பண்றது, சிஓடி, விபிஎம்ஓ புக்கிங், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா போய் உங்களோட டெய்லி அக்கௌண்ட்ல உட்காந்துருது இல்ல எஸ்ஓல. அந்த டெய்லி அக்கௌண்ட்டை அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, பிஓ ஸ்லிப் பிரிண்ட் அவுட் எடுக்கிறக்குள்ளேயே டெய்லி அக்கௌண்ட்டையும் பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பணும். அதை வந்து நீங்க வந்து உங்களோட கணக்கு கூட சரி இது வந்து சாப்ல ஜென்ரேட் ஆன டெய்லி அக்கௌண்ட், நம்ம எழுதின கணக்கும் வந்து சேமா இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிப்பாங்க. செக் பண்ணிக்கணும் பிபிஎம், அது வந்து நடக்குதான்றது உங்களோட இதுதான். பட் வந்து இதுதான் ப்ரொசீஜர். இப்ப நான் சிஎஸ்ஐ ஆஃபீஸ்னா சில ஊர்ல வந்து மலை மேல இருக்கும், அங்க வந்து நெட்வொர்க்கே இருக்காது. அந்த மாதிரி ஆஃபீஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா பழசுல, இப்ப எல்லா ஆஃபீஸும் இந்தியாவில் ஒரு ஆஃபீஸ் விடாம எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆஃபீஸுமே வந்து ஃபுல்லாவே வந்து நெட்வொர்க்ல கொண்டு வந்துட்டாங்க, சிஎஸ்ஐ கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டடா கொண்டு வந்துட்டாங்க. அப்படி நெட்வொர்க் இல்லாத ஆஃபீஸ்ல பழைய மேக்தூத் மில்லேனியம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் சஞ்சய் போஸ்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணி அவங்க ரிப்போர்ட்டை வந்து எடுத்து அந்த ரிப்போர்ட்டை வந்து யாருக்கு அனுப்பிச்சிருவாங்கன்னா எஸ்ஓக்கு அனுப்பிச்சிருவாங்க. சாரி, எஸ்ஓல இருந்து ஹெச்ஓக்கு அனுப்புவாங்க. ஹெச்ஓல அந்த அவங்க அனுப்பின எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு ஹெட்லையும், ஒவ்வொரு ஹெட்னா சிஎஸ்ஐல ஹெட்னு சொல்றதோட ஜிஎல் கோடுன்னு சொல்லுவாங்க, ஜெனரல் லெட்ஜர் கோடு. இப்ப நீங்க ஒரு விபி வந்து புக் பண்றீங்க இல்ல சிஓடி புக் பண்றீங்கன்னா அது போய் எங்க உட்காரும்னா ஜிஎல் கோட்ல தான் உட்காரும். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பிசி இருக்காரு, அவரை எப்படி கூப்பிடுவாங்க, 301 இங்க வாங்க அப்படின்னு தானே கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் விபின்னு போட்டா வந்து சிஸ்டத்துக்கு தெரியாது. ஜிஎல் கோடு, அந்த ஜிஎல் கோடை போட்டு உங்களோட பிஓ பேர் போட மாட்டாங்க, உங்க பிஓல இருக்கிற ப்ராஃபிட் சென்டர், ஒரு பிஓக்கும் ஒரு ப்ராஃபிட் சென்டர் வருதுங்களா, அதை போட்டவொடனே நீங்க என்னென்ன புக் பண்ணி இருக்கிறீங்க, என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாமே வந்துடும். இந்த நான் சிஎஸ்ஐ ஆஃபீஸ்ல ஏன்னா அங்க நெட்வொர்க்கே இல்லாத சப் ஆஃபீஸா இருக்கிறதால அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அமுச்சு விட்டுருவாங்க. அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வந்த வரவு செலவு எல்லாத்தையும் ஹெச்ஓல வந்து ரெண்டாவது தாட்டி ஃபீட் பண்ணி சிஎஸ்ஐல மாத்துவாங்க. புரியுதுங்களா? ஆனா வந்து இப்போதைக்கு நான் சிஎஸ்ஐ ஆஃபீஸ் கிடையாது. நான் சிஎஸ்ஐ ஆஃபீஸ்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன். இதை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது பிஓ சம்மரி, எஸ்ஓ சம்மரி வந்து டிஸ்கண்டினியூடு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், சிஎஸ்ஐ வந்துட்ட பிறகு ஒவ்வொரு ஆஃபீஸும் வந்து இண்டிபெண்டன்ட் யூனிட். அது என்னங்க இண்டிபெண்டன்ட் யூனிட்? இப்ப டைரக்டரேட்ல ஒரு எக்ஸ்ன்ற ஒரு பிஓவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வரவு செலவு, இது எல்லாத்தையும் வந்து பார்க்கணும்னா ஜஸ்ட் உங்க பிஓவோட ப்ராஃபிட் சென்டர் ஃபெசிலிட்டி ஐடி போட்டா போதும், என்ன வரவு செலவு அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்பனா என்ன அர்த்தம், ஒவ்வொருட பிஓவோட லாப கணக்கு என்ன அப்படின்றத தெரியறதால ஒவ்வொரு பிஓவும் ஒவ்வொரு எஸ்ஓவும் இண்டிபெண்டன்ட் யூனிட். சிஎஸ்ஐ ஆனதுக்கு அப்புறம் பழசெல்லாம் வந்து எல்லா கணக்கும் ஒரு எஸ்ஓன்னு இருந்தா அந்த எஸ்ஓல பண்ற டிரான்சாக்ஷனு பிஓல பண்ற டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தான் கணக்கு போடுவாங்க. இப்ப சிஎஸ்ஐ ஆயிட்ட பிறகு ஒரு ஆபீஸும் இண்டிபெண்டன்ட் யூனிட் தான், அது பிஓவா இருக்கட்டும், எஸ்ஓவா இருக்கட்டும், ஹெச்ஓவா இருக்கட்டும். இப்ப இதுல இருந்து கேள்வி கேட்டா, ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சிஎஸ்ஐ எவ்ரி ஆபீஸ் ஹஸ் பிகம் இண்டிபெண்டன்ட் யூனிட். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வின்னு கேட்டா வந்து பிஓ சம்பரையும் எஸ்ஓ சம்பரையும் வந்து டிஸ்கண்டினியூடு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிஓ வந்து பிஓவோட டிரான்சாக்ஷன்ஸ்லாம் யார் செக் பண்ணுவா,
எஸ்பிஎம் பிஓ டெய்லி அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு டிடிஆரை வச்சுக்கிட்டு செக் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்ஓவோட எல்லா டிரான்சாக்ஷன் இன்க்ளூடிங் பிஓ யார் செக் பண்ணுவானா அந்த போஸ்ட் மாஸ்டர் செக் பண்ணுவார். இப்போ கேள்வி கேட்பாங்க, பிஓ டிரான்சாக்ஷனு டிடிஆர் யார் வந்து செக் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அப்படின்னா சப்போஸ் மாஸ்டர் எஸ்பிஎம். இந்த பிஓ பிளஸ் எஸ்ஓ இது எல்லாத்தையும் வந்து யார் செக் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா ஹெச்ஓவோட போஸ்ட் மாஸ்டர். மூணாவது ரூல், ஃபர்ஸ்ட் ரூல் சொல்லிட்டேன், ரெண்டாவது ரூல் சொல்லிட்டேன், தேர்ட் ரூல் ரிலேஷன்ஸ் ஆஃப் சப் அண்ட் பிரான்ச் ஆஃபீஸர்ஸ் டு தேர் அக்கௌண்ட் ஆஃபீஸர்ஸ். சப் ஆஃபீஸ்க்கும் பிரான்ச் ஆஃபீஸ்க்கும் என்னங்க ரிலேஷனு? ஒன்றும் இல்லை, அவரு நம்மளுக்கு பெரியப்பா, நம்ம அவருக்கு சித்தப்பா, அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆஃபீஸ்லையும் ஒரு நாளைக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா அதை நீங்க என்ன பண்றீங்க? உங்க பிஓல இருந்து அக்கௌண்ட் பேக்கை கட்டி அனுப்புறீங்கல்ல, அந்த அக்கௌண்ட் பேக் தான் வந்து ரிலேஷனே. ஒரு நாள் கூட வந்து அக்கௌண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து அக்கௌண்ட் பேக் வந்து போகாம இருக்கக்கூடாது. அதே மாதிரி என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்குதுன்றத பிஓ பேக் மூலயமா வந்து தெரிவிக்கிறீங்கல்ல, அதுதான் ரிலேஷன்ஷிப் ஆஃப் சப் அண்ட் பிரான்ச் ஆஃபீஸ் டு தேர் அக்கௌண்ட் ஆஃபீஸ். நம்மளுக்கிட்ட அதாவது நீங்க அனுப்புற கணக்கு அவர் சரி பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து பிஓ ஸ்லிப்ல உங்களோட பேலன்ஸ் வந்து இதுதான் அப்படின்றது நோட் பண்ணி அனுப்புறாருல. நோட் பண்ணினா அவர் நோட் பண்றதுல சிஸ்டத்துல இருந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறத அனுப்புறாருல, இதுதான் ரிலேஷன்ஷிப். நாலாவது ரூல் ஷார்ட் ரெசிப்ட் ஆஃப் வவுச்சர். இது ஜெனரலா நடக்கிறது. பிஓல இருந்து நீங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்றீங்க, மறந்து போய் ஒரு எஸ்பி டெபாசிட் வவுச்சரையோ இல்லை எஸ்பி வித்ட்ராயல் வவுச்சரையோ வந்து மறந்து போய் வச்சிடுறீங்க. வச்சுட்டு அக்கௌண்ட் பேக்கை அவசரமா கட்டி அனுப்பிடுறீங்க. எஸ்ஓக்கு வருது. எஸ்ஓக்கு வந்தவொடனே அவர் வந்து செக் பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த வவுச்சர் வரல அப்படின்றத ரூல் படி ஃபோனில், இப்போ எல்லாமே ஃபோனில் தான் நடக்குது, அதை விட்டுருங்க. ரூல் படி என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிஓ ஸ்லிப்பில் அடுத்த நாள் வந்து நோட் பண்ணி அனுப்பணும், எனக்கு இந்த வவுச்சர் வரவில்லை, அந்த வவுச்சரை வந்து அனுப்புங்க அப்படின்ட்டு. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க வந்து ஒரு வவுச்சர் அனுப்பலன்றதுக்காக அந்த அக்கௌண்ட் பேக்ல வர மற்ற ஆர்டிக்கலா இருக்கட்டும் வவுச்சரா இருக்கட்டும் அட்மிட் பண்ணிக்காம இருக்கக்கூடாது. இப்ப கேள்வி கேட்டா வந்து இந்த மாதிரி வந்து ஷார்ட் ரெசிப்ட் ஆஃப் வவுச்சர் இருக்குது, அந்த வவுச்சர் வந்து வரலன்னா நீங்க அக்கௌண்ட் பேக்கை அட்மிட் பண்ணிப்பீங்களா பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா அட்மிட் பண்ணிக்கணும். அந்த வவுச்சருக்கு வந்து பிஓ ஸ்லிப்ல எரர் போட்டு பிஓக்கு அனுப்பி விட்டா அவரு அடுத்த நாள் வந்து அந்த வவுச்சரை வந்து அனுப்பி விட்டுறணும். இதுவே வந்து எஸ்ஓல ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் பண்றாரு, எஸ்ஓல வந்து வவுச்சர் வந்து மிஸ் பண்ணிட்டு ஹெச்ஓக்கு அனுப்புறாரு. அப்ப யார் அங்க எரர் போடுவார்னா வந்து போஸ்ட் மாஸ்டர் எரர் போட்டு, போஸ்ட் மாஸ்டர் இந்த சென்ஸ் வந்து கன்சர்ன் அவரு கீழே ஒர்க் பண்ற சப் அக்கௌண்ட் கிளர்க்கு எரர் போடுவார். ஒரு எரர் போடுறாங்கன்னா அந்த எரருக்கு வந்து கையெழுத்து வந்து யார் போடணும்னா போஸ்ட் மாஸ்டரும் போடணும், சப் அக்கௌண்ட் கிளர்க்கும் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஓவுக்கு இந்த வவுச்சர் வந்து வரல, இந்த மாதிரி ஷார்ட் ரெசிப்ட் ஆஃப் வவுச்சர் இருக்குது, நீங்க கணக்குல கொண்டு வந்திருக்கீங்க ஆனா அதுக்கான டாக்குமெண்ட் தாக்கீது வரல அப்படின்னா யார் கையெழுத்து போடணும் எரர் என்ட்ரியில அப்படின்னா சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டும் கையெழுத்து போடணும், போஸ்ட் மாஸ்டரும் கையெழுத்து போடணும். சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்னா யாருன்னா எஸ்ஓல இருந்து பை வருதுன்னா அந்த பையில இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் செக் பண்ணி எல்லாத்தையும் டிக் பண்ணி எடுத்து எது வரலன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு பிஏ கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு எஸ்பி சார் இருக்கிறாரு, எஸ்பிக்கு வந்து எல்லாமே எஸ்பி கையெழுத்து போடுறான்னா அதுக்கு கீழே நடக்கிற எல்லா ஒர்க்குக்கும் வந்து ஓஏ இருக்கிறாங்கல்ல, ஒரு டிவிஷன்லயும் 13-14 ஓஏ இருப்பாங்க, அவங்க தானே போடுறாங்க. அந்த மாதிரி அந்த சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டும் கையெழுத்து போடுவாரு, போஸ்ட் மாஸ்டரும் கையெழுத்து போடுவாரு. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இன்அட்மிசபிள் வவுச்சர், அதாவது ஷார்ட் ரெசிப்ட் ஆஃப் வவுச்சரு அப்படின்றதுக்கும் இன்அட்மிசபிள் வவுச்சர் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பண்ண கணக்குக்கு வந்து வவுச்சரே வரலன்னா அது ஷார்ட் ரெசிப்ட் ஆஃப் வவுச்சர். இன்அட்மிசபிள் வவுச்சர்னா அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க ஆனா வந்து அதுல கையெழுத்து இல்ல, கால் எழுத்து இல்ல. புரியுதுங்களா? ஒரு பேச்சுக்கு சொல்றேன், பிஓ டெய்லி அக்கௌண்ட் நீங்க அனுப்புறீங்க, அந்த பிஓ டெய்லி அக்கௌண்ட்டை வந்து பின்னாடி வந்து கையெழுத்து போடாம அனுப்புறீங்க, அப்ப அது இன்அட்மிசபிள் டாக்குமெண்ட்.
ஒரு விட்ராயல் வந்து கொடுக்குறீங்க கஸ்டமருக்கு, அந்த விட்ராயல்ல வந்து ஏதாவது ஒரு சர்டிபிகேட்டா இருக்கட்டும் எல்டிஐக்கு, அப்படி இல்லை வந்து அவங்களோட கையெழுத்து வந்து அக்யூட்டன்ட் சைடு வந்து இல்லாம இருக்குதுன்னா அது வந்து இன்அட்மிசிபிள் வவுச்சர். அந்த வவுச்சருக்கு அந்த வவுச்சரை மட்டும் எரர் போட்டுட்டு ரெக்டிஃபிகேஷனுக்கு அவங்களுக்கு திருப்பி அனுப்பணும். மற்ற எல்லாத்தையும் வந்து கரெக்டா செக் பண்ணி அட்மிட் பண்ணிக்கணும். 5வது ரூல் புரிஞ்சுதுங்களா? ஷார்ட் ரெசிப்ட் ஆஃப் வவுச்சருக்கும் இன்அட்மிசிபிள் வவுச்சருக்கும். அனுப்பவே இல்லைன்னா ஷார்ட் ரெசிப்ட் ஆஃப் வவுச்சர், அனுப்பி அதுல ஏதாவது வந்து ரூல் படி குறை இருந்துச்சுன்னா அது வந்து இன்அட்மிசிபிள் வவுச்சர். அதுக்கு ரிவைஸ்டு டாக்குமெண்ட் கால் ஃபார் பண்ணோம். அப்படி இல்லைன்னா அதே டாக்குமெண்ட்டை வந்து அனுப்பி அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற ஒமிஷனை வந்து ரெக்டிஃபை பண்ணணும். unnecessary remittances of cash to be avoided. 6வது ரூல் unnecessary remittance. என்ன நடக்கும்னா ஒரு எஸ்ஓல இருந்து பிஓவுக்கு கேஷ் வந்து காலையில கட்டுவாங்க, 2 பேருக்கும் வாக்கியா வரப்பு சண்டை நடக்கும். நீ வந்து கேஷை வந்து கேட்டா நான் கட்டிட்டேன் அப்படின்வாங்க. பிஓவில் என்ன ஆகும்னா வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து டெபாசிட் வந்திருக்கும், இல்ல வேற ஏதாவது வந்து கேஷ் வந்து விட்ராயல் கேட்டவங்க வந்து வாங்காம போயிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க சாயங்காலம் வந்து திருப்பி வந்து கேஷை வந்து அனுப்பிச்சிருவாங்க. நீ கேட்ட நான் கட்டினேன், திருப்பி ஏன் அனுப்புற அப்படின்னு. இதுதான் unnecessary remittance. எப்பயுமே ஒரு பிஓன்னு இருந்தா இல்ல ஒரு எஸ்ஓன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்கும், நம்மளுக்கான அமௌண்ட் தோராயமா இவ்வளோ வரும் அப்படின்ற பட்சத்தில், இல்ல விட்ராயலுக்கு வந்து கன்ஃபார்மா வந்து வாங்கிடுவாங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து ரெமிட்டன்ஸ் வந்து கேட்கணும். வரலாம், இவங்க வந்து விட்ராயலுக்கு வந்துருவாங்க அப்படின்னு கேஷை இங்க இருந்து அனுப்பி அங்க இருந்து அனுப்புறது வந்து unnecessary remittance. இது கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணணும். இன்னும் ஒரு ப்ராப்ளமும் நடக்கும். என்ன நடக்கும்னா வந்து கேஷை வந்து வாங்கிட்டு போறது, அதுக்கு வந்து கேஷ் கன்வெயன்ஸ் சார்ஜ் போட்டுடுறது. அடுத்தது பாத்தீங்கன்னா கேஷ் கன்வெயன்ஸ் சார்ஜ் போட்டு திருப்பி கேஷை எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு வந்து கேஷ் கன்வெயன்ஸ் சார்ஜ் போடுறது. சில டிவிஷன்ல எல்லாம் கரெக்டா வந்து கண்டுபிடிச்சு இது என்ன டூ அண்ட் ஃப்ரோ எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க. இன்னைக்கே கேஷ் வந்து 1 லட்ச ரூபாய் போயிருக்குது, இன்னைக்கே 1 லட்ச ரூபாய் இல்ல 2 லட்ச ரூபாய் வந்து ரெமிட்டன்ஸ் ஆயிருக்குது. அப்ப unnecessary ரெமிட்டன்ஸ் இந்த வால்யூம் 6 part 3 படி இது தப்பு, எவ்வளவு சார்ஜ் பண்ணாங்க என்ன ஏது அப்படின்னு கரெக்டா வந்து கேட்பாங்க. எக்காரணத்தை கொண்டு unnecessary ரெமிட்டன்சஸ் நடக்கக்கூடாது. அடுத்தது 7வது ரூல் கேஷ் ஆஃபீஸ். அது என்னங்க கேஷ் ஆஃபீஸ்னா, பிஓக்கு கேஷ் ஆஃபீஸ் வந்து எஸ்ஓ, எஸ்ஓக்கு கேஷ் ஆஃபீஸ் வந்து ஹெச்ஓ. இன்னொன்னு சில பேருக்கு இருக்கும், பட் இருந்தாலும் சொல்றேன். இப்ப எங்க டிவிஷன் மாதிரி இருக்கிற டிவிஷன்லாம் வந்து சப் ஆஃபீஸே வந்து கேஷ் ஆஃபீஸ் இல்லாம இருக்கு. பட் நான் ஒர்க் பண்ண திருவண்ணாமலை டிவிஷன்ல ஒரு 6 கேஷ் ஆஃபீஸ் இருக்கும். சப் ஆஃபீஸ் வந்து கேஷ் ஆஃபீஸா இருக்கும். அந்த எஸ்பிஎம்க்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா கேஷ் டிராயிங் பவர் கொடுத்துருப்பாங்க. கேஷ் டிராயிங் பவர்னா என்ன, பேங்க்ல ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த செக்லாம் நீங்க பாத்திருக்கீங்கல்ல, சூப்பரா இருக்கும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டு அவங்களுக்கு அந்த செக் புக்கை கொடுத்துருவாங்க. டெய்லி வந்து எஸ்பிஎம்க்கு வந்து எஸ்ஓல இருந்து ஒரு 4-5 எஸ்ஓக்கு வந்து கேஷ் அனுப்புவாங்க. இப்ப எக்ஸ்ன்னு ஒரு செங்கம்னு ஒரு போஸ்ட் ஆஃபீஸே இருக்கு. அந்த செங்கத்துக்கு கீழே வந்து துக்காப்பேட்டை, மேல்பள்ளிப்பட்டு, பரமநந்தல், இந்த மாதிரி ஒரு 4 ஆஃபீஸ்க்கு வந்து கேஷ் வந்து அனுப்புவாங்க. அதே மாதிரி போலூர்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த போலூர்ல இருந்து தேவிகாபுரம், போலூர் டவுனு, கலசப்பாக்கம், இந்த மாதிரி ஒரு 4-5 சப் ஆஃபீஸ்க்கு, அதுவே சப் ஆஃபீஸ் தான். ஆனா அந்த சப் ஆஃபீஸ்க்கு வந்து கேஷ் ஆஃபீஸா வந்து பவர் கொடுத்துருப்பாங்க. பேங்க்ல இருந்து கேஷை வந்து டிராப் பண்ணிக்கிறதுக்கும், பேங்க்ல திருப்பி அந்த கேஷ் வந்து எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அதை போடுறதுக்கும் ஒரு அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த பவர், அதாவது இவங்க எஸ்பிஎம் வந்து கேஷ் டிராயிங் பண்ணலாம் பேங்க்ல இருந்து, அதே மாதிரி கேஷை வந்து ரெமிட் பண்ணலாம் பேங்க்குக்கு அப்படின்ற பவரை யார் கொடுக்கறதுனா, யார் ஆத்தரைஸ் பண்ணணும்னா சூப்பர்டென்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ். இது ஒரு முக்கியமான கேள்வி. கேஷ் ஆஃபீஸை டிட்டர்மைன் பண்றது யாருன்னா சூப்பர்டென்டென்ட். அதே மாதிரி அந்த கேஷ் ஆஃபீஸோட லிமிட் அதை ஏத்துறதும் யாருன்னா மந்த்லி லிமிட்டை ஏத்துறதும் வந்து சூப்பர்டென்டென்ட் தான். புரியுதுங்களா? கேஷ் ஆஃபீஸ்க்கான பவரை கொடுக்கறதும் சூப்பர்டென்டென்ட் தான். ஒவ்வொரு மாசமும் வந்து டிரான்சாக்ஷன் பயங்கரமா நடந்துகிட்டே இருக்குது, அந்த ஆபீஸோட வரவு செலவு கணக்கு ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா வந்து அந்த லிமிட்டை வந்து பிக்ஸ் பண்றதும் வந்து சூப்பர்டென்டென்ட் தான்.
ஒரு கேஷ் ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த கேஷ் ஆஃபீஸில் போஸ்ட் மாஸ்டர் வந்து டிராயிங் பவர் இருக்கு. அதே மாதிரி ஒரு ட்ரெஷரர் இருப்பார். அந்த ட்ரெஷரர் வந்து என்ன பண்ணுவார், சப் ஆஃபீஸ்க்கு வந்து கேஷ் வந்து கட்டுவார். கேஷ் கட்டிட்டு கரெக்டாக அந்த கேஷ் ரிசீவ் ஆகுதா அப்படின்றத எப்படி செக் பண்ணுவாங்க? நான் இங்கே மேனுவலாக வாங்கிட்டு போகிறீங்க, ஐயா நான்லாம் பத்திரமா வந்துட்டேன், கேஷை வந்து கணக்கில் கொண்டு வந்துட்டேன்னா, கணக்கில் கொண்டு வரதுன்றது மேனுவலாக கொண்டு வரது கிடையாது, சிஸ்டத்தில் கொண்டு வரணும். ஒரு எஸ்பிஎம் வந்து கேஷை வாங்கிட்டு போகிறாரு, வாங்கிட்டு போயிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க, எஸ்பி விட்ராயல் கொடுத்துட்டேன், ஆனால் சிஸ்டத்திலே போடலன்னா அந்த கேஷ் வந்து இன்னும் டிரான்சிட்ல இருக்குதுன்னு தான் அர்த்தம். இவருக்கு வந்து குறைஞ்சிருக்கும். அந்த எஸ்ஓவோட டிசிபி இருக்குல்ல, ட்ரெஷரர் கேஷ் புக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இல்லை டெய்லி அக்கௌண்ட் டிடிஆர், டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், அதில் வந்து அந்த கேஷ் வந்து ஏறி இருக்காது. அப்போ பார்த்துட்டு என்னங்க நீங்கள் வந்து கணக்கில் கொண்டு வந்துட்டேன்னு சொல்கிறீங்க, டிசிபியில் வந்து பார்த்தா வந்து உங்கள் இப்போதான் யார் வேணாலும் எங்கே வேணாலும் உட்காந்து யாரோட டிசிபியை வேணாலும் வியூ பண்ணலாமே. ஹெச்ஓ போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவார், அவருக்கு கீழே இருக்கிற 20 ஆஃபீஸோட டிசிபியும் அவர் வந்து வியூ பண்ணலாம். அவரோட எம்ப்ளாயி ஐடிக்கு அந்த பவர் கொடுத்துருப்பாங்க. போட்டு ப்ராஃபிட் சென்டர் போட்டுட்டு டேட்டை போட்டவொடனே ஹெச்ஓல இருந்து வந்தது ரிசிப்ட் சைடு வரலன்னா அவர் வந்து கேஷை வந்து கணக்கில் கொண்டு வரலான்னு அர்த்தம். அது போய் எங்கே நிற்கும்னா கேஷ் இன் டிரான்சிட்ல நிற்கும். இதெல்லாம் நான் ரூல்ல இருக்கு, அதை தான் நான் சொல்றேன். கேஷ் இன் டிரான்சிட், டிரான்சிட்னா என்ன, போயிட்டே இருக்குது, இன்னும் வந்து அவர் வர வைக்கல அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு வந்து சாப் வந்து ஒர்க் ஆகலைன்னா ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. கேஷை வந்து இனிஷியேட் பண்றது வந்து கேஷ் ரெக்வஸ்ட்டை இனிஷியேட் பண்றது ZFFP50 அப்படின்ற ஒரு டீ கோட்ல போயிட்டு இனிஷியேட் பண்ணணும். ஆனா வவுச்சர் போஸ்டிங்லாம் போடக்கூடாது. பிபிஎம்மா இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஒரு சிஓடி வருது, சிஓடியை வந்து ரிசீவ் பண்றீங்க, ரிசீவ் பண்ணிட்டு கேஷ் வந்து உங்களுக்கு வரலன்ன உடனே நீங்க மட்டும் மேனுவலா கணக்குல கொண்டு வந்துருவீங்களா? கொண்டு வந்துட முடியாதுல்ல. எஸ்பி மீட்ட போய் ஐயா நான் சிஓடி வந்து வந்துச்சு, காசு வந்து வரவே இல்லை கணக்குல, நான் என்ன பண்ணிட்டேன் டெலிவரி காமிச்சிட்டேன், பார்ட்டியும் வாங்கிட்டு போயிட்டாரு, ஆனா காசு என் கையில தான் இருக்குது, இதை எப்படியாவது அக்கௌண்ட் பண்ணி கொடுங்க பிஓவோட ப்ராஃபிட் சென்டர்ல அப்படின்னு கேட்பீங்கல்ல. அதே மாதிரி தான் ஒரு கேஷ் வந்து கொடுத்து அனுப்புறாங்கன்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எண்டுல வந்து அதுக்கான முக்கியத்துவம் ரோலை கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொசீஜர் படி தான் இவங்க ஃபாலோ பண்ணணும். அதை தவிர்த்து மாத்தி பண்றாங்கன்னா இங்க வந்து அந்த கேஷ் வந்து கணக்குல வந்த மாதிரியே காமிக்காது. கரெக்டா வந்து இன்ஸ்பெக்ஷன்லயும் கேஷ் இன் டிரான்சிட் வந்து நிக்குது அப்படின்றத கரெக்டா வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள், ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸாம்பிள்ல நடந்தது, உங்க வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்துருப்பீங்களா என்ன எதுன்னு தெரியாது. இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நார்த்ல, அது எனக்கு கரெக்டான எஸ்ஓ பேர் ஞாபகம் இல்லை, ஒரு கலெக்டர் இது வந்து காலேஜ் எஸ்ஓன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கோடியோ 4 கோடியோ ஃப்ராடு எஸ்ஓல. அதை கூட கண்டுபிடிச்சது யாருன்னா வந்து ஆடிட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த போஸ்ட் மாஸ்டரும் வந்து விட்டுட்டாங்க, கன்சர்ன் டிவிஷன் ஆஃபீஸும் விட்டுட்டாங்க. என்னன்னா வந்து எல்லாமே வந்து எஸ்பி அக்கௌண்ட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது, கேஷை டிரான்ஸ்ஃபர் பண்றதுனா கேஷ் வேணும்ல. ஹெச்ஓல இருந்து கேஷ் வந்தாதானே அவரால் வந்து கேஷை டிரான்ஸ்ஃபர் பண்றதோ கேஷை விட்ராயலோ கொடுக்க முடியும். அவர் என்ன பண்ணிட்டாரு, கொண்டு வந்துட்டு பேமெண்ட் சைடு வந்து அப்போ வந்து கேஷை கொண்டு வந்துட்டா விட்ராயல் கொடுத்துட்றாரு, ஆனா வந்து அதுக்கான கணக்குலாம் வர வைக்கணும்ல. இவர் என்ன பண்ணிடுறது, செக்கா வந்து கொடுத்த மாதிரி வந்து போட்டுட்டாரு. இது என்ன எதுக்கு சொல்றேன்னா வந்து இர்ரெகுலரா ஒரு இஷ்யூ வந்து ஃபாலோ பண்றதுக்குள்ள கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து மாட்டிப்போம். இந்த கேஷ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அந்தந்த கேஷை வந்து கட்டுறக்குள்ள ரொம்ப போஸ்ட் மாஸ்டரோட ரோல் என்ன, மேனுவலா என்ன பண்ணுவீங்க, சிஸ்டத்துல விடுங்க. மேனுவலா வந்து நீங்க எஸ்பிஎம் கிட்ட கேஷ் கேட்குறீங்க, பிஓ டெய்லி அக்கௌண்ட்ல எழுதி அனுப்புவீங்க. அவர் என்ன பண்ணுவாரு, பிஓ ஸ்லிப்ல இவ்வளோ கேஷ் வந்து கட்டுறோம் அப்படின்றத நோட் பண்ணி அனுப்பிச்சிருவாரு. அதே தான் சிஸ்டத்துலையும் பண்ணுவாங்க. என்ன மேனுவலா பண்றாங்களோ சிஸ்டத்துலையும் அதே தான் பண்ணணும். சப்போஸ் பண்ணலன்னா கண்டிப்பா வந்து அந்த அமௌண்ட் வந்து அக்கௌண்ட் ஆகாது. இதுல வந்து முக்கியமான நான் சொன்ன கதையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து கேஷ் ஆஃபீஸோட மந்த்லி லிமிட்டை வந்து யார் வந்து டிட்டர்மைன் பண்ணணும், ரைஸ் பண்ணணும்னா சூப்பர்டென்ட். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து கேஷ் ஆஃபீஸ்ன்ற பவர்
ஒரு எஸ்ஓ வந்து இன்னொரு எஸ்ஓக்கும் வந்து கேஷ் அனுப்பலாம் அப்படின்ற பவரை யார் வந்து கொடுக்கணும்னா சூப்பர்டென்ட். இது ரெண்டு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க 7வது ரூல்ல. இதை தான் வந்து வரி வரியா கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம அப்படியே படிச்சோம்னா கண்டிப்பா வந்து ஞாபகம் இருக்காது. நம்ம ஒர்க் பண்றதுக்குள்ள எப்படி ஒர்க் பண்றோம் அதையும் ரூலையும் கோரிலேட் பண்ணி படிங்க. மேக்சிமம் யார் வந்து அத்தாரிட்டி அப்படின்றத தான் கேட்பாங்க. நான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து தான் வச்சிருக்கிறேன், ஒரேடியா போட மாட்டேன். இன்னைக்கு 5 ரூல் எடுக்கிறேன்னா அந்த 5 ரூலுக்கு என்ன கொஸ்டினோ அதை போடுறேன். நீங்க வந்து எம்சிக்யூவை படிச்சுக்கோங்க. செக் ஆஃப் ரெமிட்டன்சஸ் பிட்வீன் ஏஓ அண்ட் எஸ்ஓ. ஏஓனா அக்கௌண்ட் ஆஃபீஸு, எஸ்ஓனா சப் ஆஃபீஸு. ஏஓ யாரு? ஹெட் ஆஃபீஸு. ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு எஸ்ஓக்கு வந்து கேஷ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம், கேஷ் ஃபண்டு வந்து சப்ளை பண்ணுறதும் சரி, எஸ்ஓல இருக்கிற கேஷை வந்து எக்ஸஸா கேஷ் இருக்கு எனக்கு வந்து ரெமிட் பண்ணிக்கோங்க, கேஷை வந்து நீங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியவர் யாருன்னா வந்து போஸ்ட் மாஸ்டர் தான். இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எஸ்பிஎம் வந்து கொடுப்பாங்க. இப்போ பிஓ 10 பிஓ இருக்குது, ஒரு பிஓலையும் 1 லட்சம் வந்து பண்ணிட்டாங்க. எனக்கு சப் ஆஃபீஸ்ல நான் காசு வந்து வச்சுக்கக்கூடிய மினிமம் கேஷே வந்து 1 லட்சம் தான். ஆனா என்கிட்ட 9 லட்சம் ரூபாய் எக்ஸஸா இருக்குதுன்னா எஸ்பிஎம் என்ன பண்ணுவாரு? மெயில் கொடுத்துருவாரு, இல்ல போன் பண்ணி சொல்லிட்டாருன்னா அந்த கேஷை வந்து எஸ்ஓல இருந்து ஹெச்ஓவுக்கு வந்து பத்திரமா எடுத்துட்டு வர வேண்டிய முழு பொறுப்பு அதுக்குன்னு போஸ்ட் மாஸ்டரே போய் எடுத்துட்டு வருவாருன்னு இல்லை, அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டிய முழு ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குன்னா ஹெட் போஸ்ட் மாஸ்டருக்கு மட்டும்தான். புரியுதுங்களா? நாளைக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குது சார், நான் வந்து அடுத்த நாள் வந்து எஸ்பி போறாரு, போயிட்டு நீங்க எப்படி வந்து 9 lakhs வந்து உங்களோட லிமிட்டே வந்து 1 lakh தான், 9 lakhs வச்சிருக்கீங்க அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுவாரு? நேத்தே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து கேஷ் வந்து என்கிட்ட எக்ஸஸா இருக்குது, ஆனா வந்து எடுத்துட்டு போங்க, இங்க வந்து சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லியும் வந்து ரெமிட்டன்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு போகலன்னா அது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டினா வந்து ஹெட் போஸ்ட் மாஸ்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இங்க அதே மாதிரி ஹெச்ஓல இருந்து எஸ்ஓல வந்து கேஷ் கேட்கறாங்க, எனக்கு இவ்வளோ தேவை செலவுக்கு, இத்தனை பேர் இருக்கிறாங்க விட்ராயலுக்கு அப்படின்னா வந்து அந்த கேஷை வந்து கரெக்டா ரெமிட் பண்ண வேண்டிய வேலையும் வந்து ஹெட் போஸ்ட் மாஸ்டர் தான். நான் எஸ்ஓக்கும் ஹெச்ஓக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் சொல்றேன். டெய்லி அக்கௌண்ட்டை எஸ்ஓல பிஓட டெய்லி அக்கௌண்ட்டா இருக்கட்டும், எஸ்ஓட டெய்லி அக்கௌண்ட்டா இருக்கட்டும், இல்ல ஹெச்ஓட டெய்லி அக்கௌண்ட்டா இருக்கட்டும், உங்களுக்கு டெய்லி அக்கௌண்ட்னு சொன்னாதான் புரியுன்றதுக்காக சொல்றேன். டிடிஆர் டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்னு தான் வந்து வரும். ஆனா பழசுல இருந்து நம்ம டெய்லி அக்கௌண்ட்னு சொல்லுவோம். இதை பார்க்கறதுக்கான டிரான்சாக்ஷன் கோடு ஒண்ணுத்துக்கும் கோடு போடணுங்க. புரியுதுங்களா? நீங்க பிஓ ஆயிட்டீங்க அப்படின்னா எல்லாம் நம்ம எஸ்பிஎம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு தாட்டி போட்டுட்டா அது அப்படியே நிற்கும். அவங்க மனப்பாடம்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த கோடு தானே அப்படின்ட்டு கிளிக் பண்ணா நேரம் அந்த ஸ்கிரீன் வந்துடும். பட் நான் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு மறக்க கூடாதுன்றதுக்காக டெய்லி அக்கௌண்ட் பார்க்கணுமா, டெய்லி அக்கௌண்ட்டுக்கு ZFR_day_new. இசட்னா கஸ்டமைஸ்னா என்ன, நம்மளுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் டே நியூ. அதே மாதிரி ZFBL3 என்ன, டிசிபி பார்க்கறதுக்கு. டிசிபினா என்ன? ட்ரெஷரர் கேஷ் புக். டிசிபிக்கும் டெய்லி அக்கௌண்ட்டுக்கும் என்ன தெரியுமாங்க வித்தியாசம்? டிசிபின்றது நம்ம 10,000 ரூபாய் இந்த பிஓக்கு கொடுத்தோம், அங்கிருந்து 10,000 ரூபாய் வருது அப்படின்னா அது வந்து டிசிபி. கேஷ் மட்டும் போகும். இப்ப கவுண்டர்ல வந்து 10 RL வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா 250 ரூபான்னா அந்த 250 ரூபாய் வந்து கவுண்டர்ல இருந்து வாங்கணும், ஃப்ரம் கவுண்டரு அப்படின்னு வரும். அந்த 250 ரூபாய் வந்து காமிச்சிரும். இதுவே டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்னா என்னன்னா 10 RL வாங்கியிருக்காங்கன்னா ரெஜிஸ்டர் லெட்டர் 250, எஸ்பி டெபாசிட் 300. புரியுதுங்களா? காசு மட்டும்தான் டிசிபில தெரியும். ஆனா அந்த காசுக்கான கணக்கு எந்தெந்த டிரான்சாக்ஷன் பண்றோன்றது தான் டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ல தெரியும். நல்லா ரெண்டுத்துக்கும் புரிஞ்சுக்கோங்க வித்தியாசம். இன்னமும் வந்து சில பேருக்கு வந்து டிசிபியும் டெய்லி அக்கௌண்ட்டும் வந்து குழப்பிப்பாங்க.
கேஷ் ஐட்டம்ஸ் மட்டும் வந்து உட்காரும். அந்த கேஷ் ஐட்டம்கான ஸ்பிளிட் அப் ஃபிகர் இருக்குல்ல, அந்த ஸ்பிளிட் அப் ஃபிகர் எல்லாம் டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ல வரும். நான் வந்து ஆர்எலுக்காக 250 ரூபா வாங்கினேன், எஸ்பிக்காக 250 ரூபா வாங்கினேன் அப்படின்றது. அப்ப டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்கு டிடிஆர் வந்து என்ன டி கோட்னா ZFR டே அண்டர் ஸ்கோர் நியூ. அதே மாதிரி டிசிபி பார்க்கறதுக்கு ZFBL. இசட்னா கஸ்டமைஸ், எஃப்னா ஃபினான்ஷியல் பேலன்ஸ் லெட்ஜரு 3N. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். கேஷ் வந்து அவங்க கணக்குல வரல அப்படின்னா எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னா, டிரான்சிட் ஜிஎல் கோட்னு ஒன்று இருக்கும், 4867100000. அந்த டிரான்சிட் ஜிஎல் கோடை போட்ட உடனே எல்லாம் வந்து சிவப்பு கலர்ல நின்றுச்சுன்னா எதுவுமே அட்ஜஸ்ட் ஆகல இன்னைக்கு, அப்ப எல்லாம் கணக்குல கொண்டு வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்றத டிசிபியில போய் பார்த்துக்கலாம். சில டைம் வந்து அவங்க கணக்குல கம்ப்யூட்டர்லயும் கொண்டு வந்திருப்பாங்க, ஆனா டிரான்சிட் ஜிஎல் கோட்ல நிற்கும். அடுத்த நாள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சரியாயிடும். 8 ரூல் பார்த்தாச்சு. 9th ரூல் ரொம்ப 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 முக்கியங்க. சரிங்களா? நீங்க மனப்பாடம் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, இதுல இருந்து கேள்வி வந்து கண்டிப்பாக வரும். ஒரு டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி எனக்கு கேஷ் தேவை, எஸ்ஓக்கு செலவுக்கு, நம்ம பேக்கெட் செலவுக்கு இல்ல, எஸ்ஓ செலவுக்கு கேஷ் தேவை, இல்ல பிஓ செலவுக்கு கேஷ் தேவை. அப்ப எஸ்ஓ என்ன பண்ணுவாங்க, ஹெச்ஓல இருந்து கேஷ் வாங்குவாங்க, எஸ்ஓ பிஓ வந்து எஸ்ஓல இருந்து கேஷ் வாங்குவாங்க. அந்த கேஷை வந்து எப்படி எடுத்துட்டு போறது, மோட் ஆஃப் கன்வேயன்ஸ். ஒரு டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி, சில பேர் வந்து சப் ஆபீஸ்க்கு வந்து எஸ்ஓ இது வந்து அந்த ஹெச்ஓ இருக்கிற அந்த ஊர்ல இருந்தே போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் காலையிலேயே வந்து ட்ரெஷரியில இவங்க எடுத்துட்டு வந்து 12-1 மணிக்கு வந்து காசை கொடுப்பாங்க. நம்ம அது வரைக்கும் ஏன் இருக்கணும், காலைல 7:30 மணிக்கு போனோமா கேஷை வாங்கிட்டு நம்ம மட்டும் எஸ்ஓக்கு போனா காலையிலே வர வச்சு பப்ளிக்கை வந்து டிஸ்பேச் பண்ணிடலாம், அனுப்பிடலாம் அப்படின்றதுக்காக கேஷை வாங்கிட்டு போவாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா அவருக்கு 5 லட்சம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி, பிஏ எஸ்பிஎம்ஆ இருக்கட்டும், போஸ்ட் மாஸ்டரா இருக்கட்டும், எம்டிஎஸ்ஆ இருக்கட்டும், போஸ்ட்மேனா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அவருக்கு 5 லட்சம். அதுவே வந்து டிபார்ட்மெண்டல் எம்எம்எஸ், மெயில் மோட்டார் சர்வீஸ், டிபார்ட்மெண்ட்டோட வாகனமா இருக்கணும். சென்னையெல்லாம் பார்த்துருக்கீங்களா, வேன் ரெட் கலர்ல போகும்ல, சென்னையில இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். எம்எம்எஸ்ல ஒரு எம்டிஎஸ் போட்டிருப்பாங்க, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அவரு டிரைவரு, இவங்க எல்லாம் இருந்தா சரிங்களா, அக்கௌண்ட் பேக்ல போற கேஷோட அடிஷனா, அதாவது சேர்த்து 20 லட்சம் ரூபாய் அவரு எடுத்துட்டு போலாம். இப்ப ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அக்கௌண்ட் பேக்ல 40,000 தான் கட்டலாம், 40,000 இருக்கு அந்த எஸ்ஓக்கு. அப்ப அவங்க எவ்வளவு எடுத்துட்டு போலாம்னா வந்து 19,60,000 ரூபாய் அவங்க எடுத்துட்டு போலாம். புரியுதுங்களா? அதெல்லாம் அப்படி கொடுத்துருப்பாங்க. இன் அடிஷன் டு டிரைவர் ஃபார் கன்வேயன்ஸ் ஆஃப் கேஷ் இன் கேஷ் பேக்ஸ் இன்க்ளூட் இன் அக்கௌண்ட் பேக். எம்எம்எஸ் உங்களுக்கு கேள்வி கேட்டா என்ன பண்ணுவாங்க, டிபார்ட்மெண்டல் எம்எம்எஸ் எம்டிஎஸ் வந்து போறாரு, டிரைவரும் இருக்கிறாரு அப்படின்னா அந்த வேன்ல எவ்வளவு கேஷ் அனுப்பலாம் அப்படின்னா 20 lakhs. அப்புறமேட்டு ஹையர்டு எம்எம்எஸ் வித் எம்டிஎஸ் அக்கம்பனிங் டிரைவர் இன் அடிஷன் டு டிரைவர் என்க்ளோஸ்ட் இன் கேஷ் பேக்ஸ். எம்டிஎஸ் இருக்கிறாரு, எம்டிஎஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப், அவர் எவ்வளவு எடுத்துட்டு போலாம், 5 லட்சம் எடுத்துட்டு போலாம். டிரைவர் வந்து ரெகுலர் டிரைவர் கிடையாது, டிபார்ட்மெண்ட் டிரைவர் கிடையாது, அவரை வந்து டெய்லி வேஜஸ் இல்ல வந்து ஹையர் பண்ணிருக்காங்க, அவரை கணக்குல எடுத்துக்க கூடாது. புரியுதுங்களா? டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா ஒரு ஆள் போறாங்கன்னா 5 lakhs. இதுவே வந்து டிபார்ட்மெண்ட் எம்எம்எஸ் இருந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபும் இருந்து எல்லாமே டிபார்ட்மெண்ட் ஆளா இருந்து போற வண்டியும் டிபார்ட்மெண்ட் வண்டியா இருந்தா 20 லட்சம். அடுத்தது வாடகை வண்டியா இருக்குது, எம்டிஎஸ் வந்து போறாரு, இன் அடிஷன் டு டிரைவர் ஃபார் கன்வேயன்ஸ் ஆஃப் கேஷ் அவுட் சைடு சிட்டி லிமிட், சிட்டி லிமிட்டை தாண்டி போறாங்கன்னா 2 lakhs தான். டிரைவர் வந்து ஹையர்டு அதாவது வந்து ஹையர்டுனா வாடகை டிரைவர், தினப்படி டிரைவரா இருப்பாரு, அப்பனா 2 lakhs. அடுத்தது ஆர்எம்எஸ் செக்ஷன், ஆர்எம்எஸ் செக்ஷன்ல கேஷ் பேக் அக்கௌண்ட் பேக்ல போகுது இல்ல, அப்படியா இருந்தா வந்து 2 lakhs. அக்கௌண்ட் பேக் ஹேண்டட் ஓவர் டு கேரியர் இன் வெயிட் சிஸ்டம். ஒன்றும் இல்லை, அக்கௌண்ட் பேக் வந்து பஸ்ல போகும், புரியுதுங்களா, இல்லை வந்து கையில எடுத்துட்டு போவாங்க அப்படின்னா வந்து அந்த அக்கௌண்ட் பேக் உள்ளார போற கேஷ் வந்து 40 லட்சம். இப்ப மேல சொல்லியிருக்கிறதெல்லாம் வந்து நீங்க எடுத்துட்டு போவீங்க. ஒரு ஜிடிஎஸ் வந்து ஏபிபிஎம்மா இருக்கட்டும் பிபிஎம்மா இருக்கட்டும், அவங்க எவ்வளவு ஒரு ஆள் எடுத்துட்டு போலாம்னா 1 lakh. அதுவே டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா 5 lakhs.
இதே ஹையர்டு எம்எம்எஸ்ஸா இருந்து எம்டிஎஸ் டிரைவரும் வந்து டிபார்ட்மெண்ட் ஆளா இருந்தா 20 lakhs. போலீஸ் வந்து துப்பாக்கியோட கேஷ் எடுத்துட்டு போறாங்கன்னா அதுக்கு லிமிட் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு ஆபீஸ்ல எஸ்பிஎம் இருக்கிறாரு, பிஏ இருக்கிறாரு, 2 பிஏ இருக்கிறாங்க. அவங்க வந்து 2 பிஏ வந்து கேஷ் வாங்க வராங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய்க்கு 5 லட்சம், இன்னொரு டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஒரு 5 லட்சம், மொத்தம் 2 டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய்க்கு 10 லட்சம் அவங்க எடுத்துக்கிட்டு போலாம். அடுத்தது ஒரு பிபிஎம் இருக்காங்க, இல்ல ஏபிபிஎம் இருக்காரு, இல்ல டாக் சேவாக் இருக்கிறாரு, அவங்களுக்கு அவங்க எவ்வளவு வாங்கிட்டு போலாம்னா 1 lakh. புரியுதுங்களா? ஜிடிஎஸ்னா ஞாபகம் வச்சுக்கோங்க 1 lakh, டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயினா 5 lakhs. இது ரெண்டுத்துல கண்டிப்பா மேக்சிமம் ஏதாவது ஒண்ணு வரும். அடுத்தது கேஷ் த்ரூ பிபிஎம் ஆர் ஏபிபிஎம் ஆர் டாக் சேவாக் accompanied by another பிபிஎம் ஆர் டாக் சேவாக். ஒரு டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய்க்கு 5 லட்சம்னா 2 டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய்க்கு 10 லட்சம். ஒரு ஏபிபிஎம் 1 லட்சம்னா இன்னொரு பிபிஎம்க்கு 1 லட்சம். 2 பேர் போறாங்க. ஒரு பிஓல இருந்து எனக்கு வந்து 2 லட்சம் தேவைப்படுதுன்னா 2 லட்சத்தையும் வந்து கொடுக்கணும்னா 2 பேர் கண்டிப்பா வரணும். நான் எஸ்பிஎம் இருந்தா ஒரு பிபிஎம் வர்றாருன்னா உனக்கு 1 லட்சம் தான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன் எதுக்கு இதை சொல்றேன்னா, போறக்குள்ள ஏதாவது ஒண்ணு நடக்குதுன்னா 2 லட்சம் எடுத்துட்டு வர்றாரு, நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, நீ 2 லட்சம் எடுத்துட்டு போயிட்ட சரியா, 1 லட்சம் தானே அவருக்கு எலிஜிபிள், நீ எப்படி 2 லட்சம் கொடுத்த அப்படின்ட்டு நம்மள கேள்வி கேட்பாங்க. இதே ரூல் தான் வந்து ஹெச்ஆர்ஓ எஸ்ஆர்ஓ வால்யூம் 7 எடுக்கிறக்குள்ள வந்து ஹெச்ஆர்ஓ எஸ்ஆர்ஓ யாருன்னு சொல்லுவாங்க. இந்த லிமிட்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த லிமிட்டை வந்து யார் வந்து முடிவு பண்றதுன்னா அந்த ஹெட் ஆஃப் த சர்க்கிள் வந்து லோக்கல் ஹெட் ஆஃப் த சர்க்கிள்னா யாரு, சீஃப் பிஎம்ஜி. இன்க்ரீஸ் பண்றதா இருந்தாலும் சரி, குறைக்கிறதால இருந்தாலும் சரி. இப்ப இதுல இன்னொரு கேள்வி வருதா, இந்த மாதிரி லிமிட் கேஷ் கன்வெயன்ஸ் லிமிட் இருக்கு, இதை வந்து குறைக்கிறதுக்கும் ஏத்துறதுக்கும் யாருக்கு வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் யாருக்கு வந்து பவர் இருக்குன்னா அந்த சீஃப் பிஎம்ஜிக்கு, ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு தான் பவர் இருக்கு. ஓகேங்களா? ரிவைஸ் பண்றதுக்கு. புரிஞ்சுதுங்களா? இது எல்லாத்தையும் வந்து நான் இப்போ எம்சிக்யூ போடுறதுக்குள்ள போடுவேன். நீங்க அதை படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. லிமிட் மட்டும் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்ற ஞாபகம் வைக்கலன்னா கூட பரவாயில்ல. ஒரு டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா அவர் வந்து 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போகலாம். ஒரு ஜிடிஎஸ் இருந்தா 1 லட்சம் ரூபாய். ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்னதுதான் ரெகுலேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் சப் ஆபீசர்ஸ். ஒரு சப் ஆபீஸ்க்கு கேஷை வந்து ரெகுலேட் பண்றது, அதாவது ஃபண்ட் அனுப்புறதும் சரி அங்க இருந்து வாங்குறதும் சரி போஸ்ட் மாஸ்டர். சப்போஸ் எனக்கு வந்து ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு கீழே இருக்கிற எஸ்ஓ, ஆனா அந்த எஸ்ஓக்கு வந்து இப்ப டிமானிட்டைசேஷன், இது சொன்னா உங்களுக்கு புரியும். டிமானிட்டைசேஷன் பீரியட் இருக்குல்ல, பண மதிப்பு இழப்பு, அந்த டிமானிட்டைசேஷன் பீரியட்ல கேஷ் வந்து இந்த எச்ஓலயே காசு இருக்காது. ஏன்னா இங்க இருக்கிற பேங்க்ல வந்து காசு ஃபுல்லா வந்து காலி ஆயிடுச்சு, எங்களால ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க வேற எங்காவது ஏற்பாடு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே டிவிஷன், இங்க பப்ளிக் பிரச்சனை அதிகமா இருக்கும், உடனே அந்த போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவார், டிவிஷன் ஆஃபீஸ்க்கு பேங்க்ல வந்து கேஷ் வந்து இல்லைன்ட்டாங்க, பட் வந்து இங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நோட்ஸுக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு மெயில் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, லோக்கல்ல இருக்கிற ஹெச்ஓ இருக்கு பாத்தீங்களா, அந்த போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து நல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் பேங்க் கூட. இவர் போன உடனே இந்த 50 லட்சம் 1 கோடி அப்படின்ட்டு டிமானிட்டைசேஷன் பீரியட்ல வந்து கொடுப்பாங்க. இவர் எடுத்துட்டு வந்து இந்த ஹெட் ஆபீஸ்ல எனக்கு 50 லட்சம் மட்டும் போதும், இன்னொரு ஹெட் ஆபீஸ்க்கு வந்து சூப்பர்டென்ட் வந்து ஆர்டர் போடுவாரு, நீ மீதி இருக்கிற 50 லட்சத்தை வந்து அந்த ஹெட் ஆபீஸ்க்கு வந்து அனுப்பிச்சிரு அப்படின்னு போட்டார்னா இவர் என்ன பண்ணுவாரு, 50 லட்சத்தை வந்து இவரு ஹெட் ஆபீஸ்க்கும் இவருக்கு கீழே இருக்கிற எஸ்ஓக்கும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிற 50 லட்சத்தை அந்த ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிருவாரு. ஓகேங்களா? அதே தான் ஒரு எஸ்ஓ வந்து இருக்கு, அந்த எஸ்ஓல வந்து கேஷ் வந்து ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன், ஏதாவது வேற ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா இன்னொரு ஹெச்ஓல இருந்து அவங்களுக்கு ரெமிட் பண்ணணும்னா அந்த ஆர்டரை யார் போடுவாங்கன்னா சூப்பர்டென்ட் தான் போடணும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஹெச்ஓ ஆர் எஸ்ஓ ரெகுலரா ஏற்கனவே இருக்கிறபடி போறதா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்த வந்து மாத்தி இந்த ஹெச்ஓல இருந்து இன்னொரு ஹெச்ஓக்கு கேஷ் அனுப்பணும், இல்ல இன்னும் அந்த ஹெச்ஓக்கு கீழே வராத எஸ்ஓக்கு கேஷ் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு யார் ஆர்டர் போடுவாங்கன்னா சூப்பர்டென்ட் தான் ஆர்டர் போடுவாங்க. இதை தான் வளைச்சி பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல சொல்லியிருப்பாங்க.
இதுல அந்த 9th இதுல 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டர்ஸ் வந்து ஒரு எஸ்ஓ டு ஹெச்ஓ XRY வேற ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து கேஷை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ற ப்ரொசீஜர் இல்லாம எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல மாத்தி கேஷ் அனுப்புறாங்கன்ற பட்சத்தில் அந்த ஆர்டரை யார் போடணும்னா வந்து கண்டிப்பா வந்து சூப்பர்னன் தான் போடணும். சரிங்க. 10th ரூல் நான் சொல்லிட்டேன். அதுல ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட்ல 2 பாயிண்ட். ஃபண்டை வந்து ரெகுலேட் பண்றது, ஃபண்டை வந்து அனுப்புறது எஸ்ஓல இருந்து ஹெச்ஓக்கும், ஹெச்ஓல இருந்து எஸ்ஓக்கும் அனுப்புறது யாருன்னா போஸ்ட் மாஸ்டர். அந்த சப்போஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இன்னொரு ஹெச்ஓக்கு அனுப்புற மாதிரி அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா அதுக்கு ஆர்டர்ஸ் வந்து யார் வந்து கொடுக்கணும்னா வந்து சூப்பர்டன் கொடுக்கணும். ஆர்டர்ஸ் வாங்கிட்டு போஸ்ட் மாஸ்டர் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவார். 11th ப்ரொவிஷன் ஆஃப் ஃபண்ட் ஃபார் சப் ஆஃபீஸர்ஸ். ஒரு சப் ஆஃபீஸ் வந்து இயங்கணும்னா அதுக்கு வந்து காசு கொடுக்கணும். காசு கொடுக்கறோம்னா அதாவது வந்து மணி தேவை, பைசா தேவை. அப்படின்ற பட்சத்தில் அது எந்தெந்த மூலயமா வந்து அவங்களுக்கு வந்து ஃபண்டு சப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேங்க், ட்ரெஷரி ஆர் பேங்க்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏது நம்மளுக்கு ட்ரெஷரினா ஹெச்ஓல இருக்கிற ட்ரெஷரி, ஓகேவா? ஹெச்ஓல ட்ரெஷரினே வச்சுக்கோங்க. பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஊர் இருக்குது, உளுந்தூர்பேட்டை இல்ல இப்பெல்லாம் எல்லா மேக்சிமம் இருக்கிற எல்லா சப் ஆபீஸ்ல இருக்கிற ஊர்லயும் பேங்க் வந்துருச்சுங்க. அந்த எஸ்பிஎம் வந்து இவ்வளவு தூரம் போயிட்டு ஹெச்ஓக்கு போயிட்டு அந்த கேஷை வந்து வாங்கிட்டு வந்து இங்க பட்டுவாடா பண்ணணும்னு அவசியம் இல்லை. சூப்பர்டென்ட் வந்து இந்த பேங்க்ல இவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்க வந்து அதுல வரவு செலவு வச்சுக்கிறத என்ஷூர் பண்ணாங்கன்னா செக்யூரிட்டி ரீசன்ல நம்மளுக்கும் வந்து இஷ்யூ இல்லாம போகும். படத்துல இருந்ததே தான் இருக்குது. பேங்க்குக்கு வந்து கேஷை வந்து ஒரு எஸ்பிஎம்க்கு செக் டிராயிங் பவர் வந்து கொடுத்துருவாங்க. அவங்க பேங்க்குக்கு கேஷை வந்து போய் டிரா பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி கேஷ் வந்து எஸ்ஓல அதிகமாயிடுச்சுன்னா அந்த கேஷை வந்து திருப்பி வந்து பேங்க்ல போட்டுடலாம். இது ஒரு மூலியம், இது ஒரு வே. இன்னொன்று வந்து ஒரு சப் ஆஃபீஸ்க்கு வந்து கேஷ் வேணும்னா பக்கத்துல பெரிய ஊர் இருக்கும். அது வந்து ஒரு HG2 போஸ்ட் மாஸ்டர் இருப்பாரு, ஒரு 6 PA 8 PA இருப்பாங்க. அவங்களுக்கு செக் டிராயிங் பவர் இருக்கும். இந்த சப் ஆஃபீஸ் வந்து சிங்கிள் ஆஃபீஸா இருக்கும். அவர் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே சூப்பர்டென்ட் ஆர்டர் போட்டு இந்த சப் ஆஃபீஸ்க்கு காசு வேணும்னா நீ வந்து ரெமிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சிஸ்டத்துல அதுக்கான ரோல் எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருவாங்க. இவருக்கு சப் ஆஃபீஸ்க்கு கேஷ் வேணும்னா இவர் என்ன பண்ணுவாரு, போவாரு, போயிட்டு எனக்கு இந்த மாதிரி கேஷ் வேணும் இல்லை எழுதி அமிச்சாருன்னா அவர் வந்து போஸ்ட்மேன் மூலியமாவோ MTS மூலியமாவோ இல்லை கேஷ் ஓவர்சியர் மூலியமாவோ கேஷ் அனுப்பிச்சிருவார். ஃபர்ஸ்ட் பேங்க் மூலியமா வந்து கேஷை வந்து ஏற்பாடு பண்ணி தரலாம். அடுத்தது சப் ஆஃபீஸ் மூலியமா ஏற்பாடு பண்ணி தரலாம். மூணாவது ஹெட் ஆஃபீஸ் மூலியமா ஏற்பாடு பண்ணி தரலாம். ஓகேவா? இப்படிதான் வந்து ஃபண்ட் வந்து போகுது. இதே தான் 12th ரூலும் இதே தான். என்னன்னா முதல்ல வந்து எப்படி வந்து ஃபண்டை வந்து இது பண்றதுன்னு, எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா கேஷை வந்து சப் ஆஃபீஸ்ல எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கேஷை வந்து எப்படி அனுப்புறது, அப்படியே வைஸ் வர்ஸா தான் ரிவர்ஸ். சப் ஆஃபீஸ்ல கேஷ் அதிகமாயிடுச்சுன்னா அவருக்கு ஏற்கனவே வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இந்த எக்ஸஸா இருக்கிற காசை தூக்கிட்டு போய் அந்த பேங்க்ல போட்டுற வேண்டியதுதான். அதுக்கப்புறமேட்டு இல்ல பக்கத்துல இருக்கிற சப் ஆஃபீஸ் தான் வந்து அவங்களுக்கு கேஷ் ஆஃபீஸா இருக்குதுன்னா அந்த சப் ஆஃபீஸ் எடுத்துட்டு போய் கேஷ் அங்க கொடுத்துருவாங்க. ஹெட் ஆஃபீஸா இருக்குதுன்னா அந்த கேஷ் எடுத்துட்டு போய் ஹெட் ஆஃபீஸ்ல கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? 3 வேலை பண்ணலாம். இதுதான் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. வெற்றி தலைவரே கண்டினியூ பண்றீங்களா, அடுத்த கிளாஸ் பாக்குறீங்களா? முடிஞ்சிருச்சு தலைவரே. 15 ரூலும் முடிஞ்சிருச்சு. சரி, ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் காலையில வந்து கொஸ்டின்ஸ் போட்டுடுறேன், சரிங்களா? நீங்க அதை வந்து படிச்சுக்கோங்க. படிச்சுட்டீங்கன்னா இன்னைக்கு நடத்துந்து ஓரளவுக்கு வந்து கிளாரிட்டி வந்துடும், எப்படி கேட்பாங்க அப்படின்றது. இதே மாதிரி நான் ஒவ்வொரு நாள் எடுக்கிறத அடுத்த நாள் காலையில வந்து கொஸ்டின்ஸா போட்டுடுறேன், MCQவா போட்டுடுறேன். நீங்க பாத்துக்கோங்க. நன்றி தலைவரே. தேங்க்யூ. பேரவை அகாடமி 1, 2, 3 மூணுலயுமே அந்த கொஸ்டின்ஸ் போட்டுருவாரு. நாளை காலையில நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். பெரும்பாலும் அடுத்த புதன்கிழமை சந்திப்போம். தேங்க்யூ வெற்றி. தேங்க்யூ மகராஜன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவ்ரிவன்.